வணக்கம். இராமேஸ்வரம் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்கு வர்றதென்ன? ஒரு புண்ணிய யாத்திரை இல்லையோ? ஆனா அந்த யாத்திரைக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே தெரியாத, அகத்திய மாமுனிவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை தான் நாம விளக்கக் போறோம். நம்மள பல பேரு இராமேஸ்வரத்துக்கு போயிருப்போம். போகாதவங்களும் அத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, எதுக்கு இந்த யாத்திரை? இதோட உண்மையான ஆன்மீக நோக்கம் என்ன? வெறும் சடங்குகளை தாண்டி இதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கா? வாங்க, அந்த பதிலத்தான் இன்னைக்கு நாம தேடப் போறோம். பாருங்க, அகத்தியரே என்ன சொல்றாருன்னா, உலகம் அறியாத ஒரு ரகசிய வாக்க வெளிப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு. இது சும்மா ஒரு விளக்கம் இல்ல, ஒரு பெரிய ஞானத்தோட திறவுகோல். வாங்க, அந்த சாவிய வச்சு ராமேஸ்வரத்தோட மர்ம கதவை நாம இப்ப திறக்கலாம். சரி, வாங்க பகுதிக்குள்ள போகலாம். ராமேஸ்வரத்தோட அந்த மறைக்கப்பட்ட ரகசியம், இந்த யாத்திரையோட மையப்புதிரை இப்ப நாம அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததா தனுஷ்கோடியோட ஆன்மீர்ப்பு. பாத்தீங்கன்னா இந்த முழு ரகசியத்தோட இதயமே தனுஷ்கோடியில தான் இருக்கு. அங்குதான் ஒரு ஆச்சரியமான, நம்ப முடியாத ஒரு ஆன்மீக நிகழ்வு நடக்குது. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, தனுஷ்கோடிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கடற்கரை இல்ல. அது முக்தி அடைய முடியாம தவிக்கிற நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்கள் எல்லாம் தேங்கி நிக்கிற ஒரு இடம், ஒரு ஆன்மீக தேக்க நிலை இருக்கிற இடம்னு சொல்லலாம். இப்ப இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. ஆன்ம ஈர்ப்புத்திறன். இது என்னடா புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிசிக்ஸ் மாதிரி. எப்படி ஒரு காந்தம் இரும்பை இழுக்குதோ அதே மாதிரி தனுஷ்கோடி வழி தெரியாம அலையிற முன்னோர்களோட ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே தம்பக்க இழுக்குதான். இந்த ஒரு விஷயம்தான் இந்த முழு ரகசியத்தோட ஆணிவேறு. அடுத்த பகுதி முன்னோர்களும் முக்திக்கான பயணமும். சரி, இப்போ தனுஷ்கோடியில ஆன்மாக்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஆன்மாக்களோட அடுத்த கட்ட பயணம் என்ன? வாங்க பார்க்கலாம். இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, நாம ஒரு யாத்ரீகரா தனுஷ்கோடிக்கு போகும்போது அங்க காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்கள் நம்ம மேல ஈர்க்கப்பட்டு நம்ம கூடவே வந்துடுது. ஸ்டெப் 2, நாம அந்த ஆன்மாக்களை அப்படியே கூட்டிக்கிட்டு இராமேஸ்வரம் கோவிலுக்கு போறோம். அங்க இருக்கிற இராமநாத சுவாமி முன்னாடி அவங்கள கொண்டு போய் நிறுத்துறோம். பாத்தீங்களா, தனுஷ்கோடி ஒரு வேலை செய்து, இராமேஸ்வரம் இன்னொரு முக்கியமான வேலைய செய்து. சரி, இப்ப இராமேஸ்வரம் கோவிலுக்குள்ள வந்தாச்சு. இங்க அந்த ஆன்மாக்களுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, போதும் இந்த பிறவி பெருங்கடல்னு சொல்லி இராமநாத சுவாமியோட பாதத்துல சரணடைஞ்சு முழுமையான முக்தி அடையிறது. இல்லைனா அந்த யாத்திரை போன நம்ம கூடவே தங்கி தன்னோட அடுத்த பிறவிக்கு ஒரு நல்ல வழிய தேடிக்கிறது. ஒன்னு முழுமையான விடுதலை, இல்லைன்னா ஒரு சரியான வழிகாட்டுதல். யோசிச்சு பாருங்க, இந்த யாத்திரையோட சக்தி எவ்வளவு ஆழமானதுன்னு. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். 3 விதமான கர்மாக்கள். இதுவரைக்கும் இந்த ராமேஸ்வரம் யாத்திரை எப்படி வேலை செய்துன்னு பார்த்தோம். ஆனா ஏன் இது இவ்வளவு முக்கியம்? எதுக்காக இதை நம்ம செய்யணும்? இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட கர்ம வினையிலையும் ஒழிஞ்சிருக்கு. அகத்தியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. நம்ம வாழ்க்கை ஒரு பானை மாதிரி. ஆனா அதுல 3 பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்ட வழியா நம்ம புண்ணியம், சந்தோஷம், நல்லது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி பானை காலியாயிடுது. நம்ம கர்மவினையோட சுமைய இதைவிட அழகா, எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த 3 ஓட்டைகள் என்னென்ன தெரியுமா? முதல் ஓட்டை பித்ரு கர்மா, அதாவது நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மா. 2வது குலத்தின் பாவம். 3வது நம்மளோட போன ஜென்மத்து பாவங்கள். இந்த 3ம் தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணம். இதுல இராமேஸ்வரம் யாத்திரை எதுக்கு நேரடி மருந்து தெரியுமா? அந்த முதல் ரொம்ப முக்கியமான ஓட்டையான பித்ருகர்மாவை சரி பண்றதுக்கு தான். இங்க ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. விதி, மதின்னு 2 சொல்றோம் இல்லையா? விதிங்கிறது நம்மளோட பழைய கர்மாவால ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி. ஆனா மதி, அதாவது நம்மளோட புத்தி, நம்மளோட ஞானம், அதுதான் அந்த ஸ்கிரிப்ட மாத்தி எழுதுறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பேனா. அதனாலதான் பெரியவங்க விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லி வச்சாங்க. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. விதியை மாற்றும் புண்ணியங்கள். அந்த விதியை மாத்தி எழுதுற மதி வேணும்னு சொல்லிட்டோம். அதுக்கு தேவையான அந்த தெய்வீக சக்திய, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நாம எப்படி சம்பாதிக்கிறது? அதுக்கு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அந்த சக்திக்கு பேர் தான் புண்ணியம். புண்ணியம்னா என்ன? சும்மா நல்லது செய்யறது மட்டுமா? இல்ல, அதுக்கும் மேல. புண்ணியம்ங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் கரன்சி மாதிரி. நம்மகிட்ட புண்ணியம்ங்கிற பணம் இருந்தாதான் தெய்வீக சக்தி நமக்காக உதவி செய்யும், நம்ம விதியில தலையிடும். அது இல்லனா ஒன்னும் பண்ண முடியாது.
அகத்தியரே எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்க. உன்கிட்ட புண்ணியம் இருந்தா நான் உனக்காக சண்டை போடுவேன். உன்கிட்ட ஒண்ணுமே இல்லனா நான் எப்படி உனக்கு நல்லது பண்ண முடியும்னு கேக்குறாரு. என்ன ஒரு ஆழமான வார்த்தை. நம்ம பங்கு இல்லாம, நம்ம முயற்சி இல்லாம, கடவுள் கூட நமக்கு உதவ முடியாதுங்கிறத இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. அப்போ அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டமா? இல்லவே இல்ல. அகத்தியர் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிகளை சொல்றாரு. பசு மாட்டுக்கு குறிப்பா அகத்தி கீரை கொடுங்க, நாய்களுக்கு பால் சாதம் வைங்க, பறவைகளுக்கு அணில்களுக்கு தானியம் போடுங்க, சின்னஞ்சிறு எறும்புகளுக்கு கூட உணவு வைங்க. நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆதரவில்லாத ஏதோ ஒரு உயிருக்கு உணவு கொடுங்க. ஏன் வெளியே போகும்போது பாக்கெட்ல 2 பிஸ்கட் எடுத்துட்டு போங்க, வழியில பாக்குற தெருநாய்களுக்கு போடலாம். பாத்தீங்களா எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழிகள்? அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு நாம செய்யற சின்ன சின்ன நல்ல செயல்கள் நாளைக்கு நம்ம விதியே மாத்த முடியுமா? அகத்தியரோட வாக்குப்படி நிச்சயமா முடியும். இராமேஸ்வரத்தோட இந்த மாபெரும் ரகசியம் நமக்கு கத்துக் கொடுக்கற பாடமும் இதுதான். நம்ம விதிய மாத்திர சாவி வேற எங்கேயும் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.